மாமா. மாமா விடுங்க மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ என்ன பிடிக்கலையா? அட நீங்க ஒண்ணுங்க, என் சுருக்கு போய் வேற தொல்லை பண்ணுது. எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். பயங்கரமா தலை வலிக்குது. தலை வலிக்குது, தலை வலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலை வலிக்குது. அவ கை ஒடிய மாவாட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது. கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது. வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிற தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது? பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு. போமா. இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ, சீக்கிரம் போமா. மாமா, உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. போ. ஏய், நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க. நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆளாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே. எப்படி அது? அது பரம்பரை வித்தையா. சீர்வரிசைங்கிற பேர்ல சம்மந்தி விட்ட பாதி மட்டும் அடிச்சுட்டாங்க. நம்மடி கையும் உடல காலும் உடல, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி பண்றது? ஏங்க கால சக்கத்தை கட்டிட்டு இந்த சுத்துறீங்க? அடி போடி பவரம் கட்டவளே. நேரம் வர ஆயிட்டே போகுது. பாவம் சின்ன பொண்ணு, பொண்ணும் தெரியாது. பக்குவமா பேசி உள்ள இருப்பணும். ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு இப்படி வேர்க்கல. இன்னைக்கு நம்ம எனக்கு குப்புன்னு வேர்க்குதே. கொஞ்சம் இருங்க, பொண்ணை உள்ள அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். பிறக்கிறது பேரனா இருக்கணும். ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா? ஏண்டி இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே, அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும். அடியே 22 வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் 2ஆம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம். காரியத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு காரம்பரை 7 மணிக்கு கதவை திறந்தேன். என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு நாண்டிட்டு வந்துருச்சு. கப்பனும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஐயோ, கதவை சாத்திக்கிட்டீங்க. அப்புறம் 11 மணி சுமாருக்கு கதவை திறந்தேன். என் மாமியார மாவாட்டிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு முகமெல்லாம் குப்பு
குப்புன்னு வேர்த்துருச்சு. நான் குடுகுடுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, அதே 2 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சன புள்ள உட்காந்துட்டு இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். காபி சாப்பிடுற நேரம். கதவை திறந்தேன். என் பெரிய மாமனார் வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் சிவந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி தப்பி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி வந்ததும் வந்துட்டேன், காலம்பரம் போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரின்னு கப்புன்னு அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்பரம் 7 8 வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. 1000 தான் சொல்லு. அதை நினைக்கும் போது போங்க. ஆமா, என்ன இங்க கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டுல அட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? ஆ? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி வச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கெட்டானா இருக்கீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்ன கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ புடையில புடிச்சு இழுக்காதீங்க. ஏய், இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. ஏய் சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. ஏன் நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியம் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடக்கணும். தூங்கு. ஓஹோ, எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ புடவை தச்சீங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால அள்ளி போடுறது அவளோட கடமை.
அப்பா யூரின் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்ப்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன்.